முருகன் பிறந்த கதை, முருகனின் பிறப்புக் கதை, அசுரன் தாரகாசுரன் என்பவருடன் தொடங்குகிறது. தாரகாசுரன் சிவபெருமான் மட்டுமே தோற்கடிக்கக்கூடியவர் என்ற வரத்தை பெற்றிருந்தார். ஆனால் சிவபெருமான் தனது முதல் மனைவி சதியின் மரணத்துக்குப் பிறகு தீவிர தபசில் இருந்தார். இதனால் தேவதாஸ் இஷ்ட தேவனான மன்மதனை காதலின் தேவன் சிவபெருமானின் தபசை முடிவுக்கு கொண்டு வரச் சொல்லினர். மன்மதன் சிவனின் மீது காதல் அம்பு எய்தினார். ஆனால் இது சிவபெருமானை கோபமடையச் செய்து தனது மூன்றாம் கண் கொண்டு மன்மதனை சாம்பலாக்கினார். ஆனாலும் சிவன் மற்றும் பார்வதியின் ஒருமைப்பாடு மூலம் ஒரு தெய்வீக சுடர் தோன்றியது. அந்த சுடரை அக்னி, அக்கினி மற்றும் கங்கை நதிதேவி தாங்கி சரவண பொய்கை எனும் தாமரை குளத்தில் இட்டனர். அங்கு அந்த சுடர் 6 குழந்தைகளாக மாறியது. இந்த 6 குழந்தைகளை கார்த்திகைகள் எனும் 6 தெய்வீக தாய்மார்கள் பராமரித்தனர். பின்னர் பார்வதி இந்த 6 குழந்தைகளையும் அரவணைத்து அவற்றை ஒரே வடிவமாக இணைத்தார். அந்த வடிவம் ஷண்முகன், 6 முகம் கொண்டவர் என அழைக்கப்படுகிறார். தாரகாசுரனை வெற்றி கொண்டது முருகன் வளர்ந்த பிறகு தேவதாசுரனை தங்களின் தெய்வீக சேனைக்கு பிரதானராக நியமித்தனர். தனது வெண்ணிற மயில் வாகனத்திலிருந்து பார்வதியால் அருளிய வேல் என்னும் ஆயுதத்துடன் முருகன் அசுரர்களுக்கு எதிராக போராடினார். இந்த போரில் முருகன் தாரகாசுரனை வீழ்த்தி தேவர்கள் உலகத்தில் அமைதியை மீட்டினார். இந்த வெற்றி நல்லது துன்மைக்கு எதிராக வெல்லும் ஒரு அடையாளமாக கொண்டாடப்படுகிறது. முருகனின் 2 தெய்வீக மனைவிகள் அவரின் 2 பரிமாணங்களை பிரதிபலிக்கின்றனர். 1. தேவசேனை. தேவர்கள் உலகத்தில் பிறந்த இளவரசி ஆன்மீக பாதையை பிரதிபலிக்கின்றார். 2. வள்ளி. ஒரு கானக குழந்தை பாசம், பக்தி மற்றும் பூமியின் பாதையை குறிக்கின்றார். முருகனின் அடையாளங்கள் 6 முகங்கள். அனைத்து திசைகளிலும் காப்பாற்றும் அவரது சக்தியையும் அனைத்தையும் அறியும் அவரின் இயல்பையும் குறிக்கின்றது. வேல் ஞானத்தை, சக்தியை மற்றும் அறியாமையை அழிப்பதை குறிக்கின்றது. மயில் அகந்தையை அழிப்பதை குறிக்கிறது. சேவல், கோழி ஆன்மீக விழிப்புணர்வின் தொடக்கத்தை குறிக்கின்றது. தமிழ்நாட்டில் முருகனை 6 புண்ணிய ஸ்தலங்களில் அறுப்படை வீடு வணங்குகிறார்கள். தைப்பூசம் மற்றும் ஸ்கந்த சஷ்டி போன்ற திருவிழாக்கள் முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டு அவரது வீரத்தையும் அருளையும் கொண்டாடுகின்றன.